Hello everyone, welcome back to the channel. So lead code 53rd problem, maximum subarray. ஸோ இது வந்து ஜோஹோ அண்ட் அமேசான் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லேயே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டாக வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அல்கரிதம் எவ்வளோ தூரம் நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்மளோட திங்கிங் எபிலிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல கொஸ்டின். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் அவே கொஸ்டின்குள்ளே போயிடலாம். கிவன் அண்ட் இன்டீஜர் அரே நம்ஸ் ஃபைண்ட் த சப்அரே வித் த லார்ஜஸ்ட் சம், ரிட்டர்ன் இட் சம். ஸோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க -2 1 -3 4 -1 2 1 -5 4. ஸோ இதோட மேக்ஸிமம் சப்பரே என்ன அப்படின்னா, ஸோ இந்த 4லேருந்து ஆரம்பிச்சு இந்த 1 வரைக்கும் இருக்கிறதுல 6 வந்துடுது. அதுதான் எனக்கு மேக்ஸிமம் சப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த சப்பரே தான் இதோட சம்னா லார்ஜஸ்டா இருக்குது. ஸோ அப்போ இதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் 1 தான். ஸோ இப்போ இது வந்து 5 4 -1 7 8 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ டோட்டலாகவே 23 வந்துடும். ஓகே, ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா மைனஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணல. ஸோ வந்து இதில் மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ லைக் இதை நம்ம நார்மலாக திங்க் பண்ணும் போது ஸோ இப்படி சால்வ் பண்ணிடலாம். லைக் வந்து ஒரு ப்ரூட் பேஸ் சொல்யூஷன் வந்து லைக் ஆப்டிமைஸ்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட கோர் ஐடியா. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா கேடன்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கேடன்ஸ் அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ அதாவது இது ஒரே ஒரு ஃபார் லூப் மூலமா மட்டும்தான் பண்ண போறோம். இது வந்து ஒரு பேசிக் ஐடியா வச்சு பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேனுவலா பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்க எதை கோட் பண்றதுக்கு முன்னாடி அதை மேனுவலா ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. மேனுவலா அதை பண்ணிட்டா அதை எப்படி கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்ல போனா அல்காரிதம் தான் நான் சொல்ல வரேன். ஸோ அல்காரிதம் நீங்க ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அபியஸா நீங்க அதுக்கு கோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ மேனுவலா பண்ணுவோமா ஃபர்ஸ்ட். ஸோ 2 3. ஸோ இப்போ வந்து இதுக்கு சப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது 5 வரும். ஓகே, ஸோ அடுத்தது -8 ஆட் ஆனால் -3 வரும். ஸோ அப்போ இது வராது. ஸோ அப்போ அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -6 ஆட் ஆகும். ஸோ அப்போ இது வரைக்குமே ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ்ல வேல்யூ வரும். ஏன்னா -14 இங்கே 5 இருக்கும், -11 கிட்ட இருக்கும். ஸோ அடுத்தது இது ரெண்டும் ஆட் ஆனாலே போதும், எனக்கு 15 வந்துடும். ஸோ அப்போ மேனுவலாக பண்ணும்போதே நமக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து ப்ளஸ் வேல்யூஸ் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் அது எல்லாத்தையும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். ஸோ இந்த அல்காரிதம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கோட் பண்ணுறது ஈஸி. ஓகே, இந்த அல்காரிதம் தெரில அப்படின்னா நீங்க என்ன நினைச்சாலும், உங்களுக்கு என்ன ஃபார் லூப் தெரிஞ்சாலும் சரி, ஒயில் லூப் தெரிஞ்சாலும் சரி, நீங்க டெஃபினட்டா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ அல்காரிதம் தான் முக்கியம். அல்காரிதம் ஒன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கோட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஓகே ஓகே, ஸோ 2 3. அப்போ வந்து நமக்கு தெரியுது 5. அடுத்தது எப்படி ஆட் ஆகுது, மைனஸ் வந்தா எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோம், கரண்ட் சம் அண்ட் மேக்ஸிமம் சம். ஸோ கரண்ட் சம்னா என்ன அப்படின்னா, நான் வர வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்ப்பேன், இல்ல அந்த நம்பரையே வச்சு பார்ப்பேன். ஏன் அந்த நம்பரையும் வச்சு பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ மேபி அதாவது ஒரு நியூ அரே ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த ஓவராலா இருக்கக்கூடிய சம்மை விட எனக்கு அடுத்து வரக்கூடிய சம் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறனால. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இதை அதாவது எப்படி கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ வந்து ஆல்ரெடி இப்போ நம்ஸ்ன்னு இந்த அரேவை வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த அரேவையும் அதாவது வர எலமெண்ட்டையும் ஆல்ரெடி இருக்க சம், அதாவது கரண்ட் சம் பிளஸ் இந்த நம்ஸ் ஆஃப் ஐ ஆட் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? ஸோ நம்ஸ் ஆஃப் ஐயா ஆட் பண்ணி பார்ப்பேன். இது ரெண்டுத்துல எது மேக்சிமமா இருக்கும் நான் அதை வந்து கரண்ட் சம்மா நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். இப்போ இது உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கரண்ட் சம்மா நான் முதல் எலமெண்டா நான் 2ன்னு கொடுத்துட்றேன், மேக்சிமம் சம்மையும் 2ன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த எலமெண்ட்டை நான் ஹைட்ரேட் பண்ணாலும் இதே தான் நிற்க போகுது. ஸோ அதனால நான் வந்து டைரக்டாவே நான் இதை 2 2ன்னு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்றேன், 2 + 3. ஸோ இது வந்து ஒரு எலமெண்டா கன்சிடர் பண்ணியிருக்கேன். கமா இந்த எலமெண்ட் செப்பரேட்டா 3, அந்த எலமெண்ட்டை மட்டும் செப்பரேட்டா ஆட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ 2 + 3 5 பெருசா இல்லை 3 பெருசா? ஆப்வியஸா 5 தான் பெருசு. ஸோ அப்போ வந்து கரண்ட் சம்மா நான் 5 மாத்துறேன். இப்போ மேக்ஸிமம் சம் என்ன இருக்குன்னா 2 இருக்கு, நான் வந்து கரண்ட் சம் 5 மாத்தியாச்சு. ஸோ அப்போ எது பெருசு? ஆப்வியஸா 5 தான் பெருசு. கரெக்டா? மேனுவலா பண்ணாலும் நமக்கு அதே தானே வருது. கரெக்ட், ஆப்வியஸ்லி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் 5 + -8. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எலமெண்ட் ஆட் பண்ணி பார்க்குறேன், கமா அந்த எலமெண்ட்டை அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இப்போ எது பெருசு? 5 - 8ங்கிறது -3, -8ங்கிறது -8, அவ்வளவுதான். ஸோ -3 பெருசா -8 பெருசா? ஆப்வியஸா நமக்கு
-3 தான் பெருசு. ஸோ மேக்ஸிமம் சம் என்ன? -3 பெருசா இல்ல 5 பெருசா? 5 தான் பெருசு. ஸோ இப்போ இந்த 3 எலமெண்ட்டை மட்டும் எடுத்து மேக்ஸிமம் சம் என்னன்னு கேட்டா 2 + 3 5 தான் சொல்றோம். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சா? ஓகே. ஸோ இப்போ இதை டில் கண்டினியூ பண்ணுவோம், இன்னும் நல்லாவே புரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்றேன், -6. ஸோ -6 கமா அந்த -6 மட்டும் வச்சிருக்கேன். இப்போ -9 பெருசா இல்ல -6 பெருசா? ஆப்வியஸா -6 தான் பெருசு. ஓகே. ஸோ மேக்ஸிமம் சம் என்ன? 5 பெருசா -6 பெருசா? 5 தான் பெருசு. ஸோ அப்ப இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சம் என்ன? 5 தான். இந்த 2 + 3 தான். கரெக்டா? கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் 5 ஆட் பண்றேன். ஸோ -6 + 5 and 5 ஆட் பண்றேன். ஸோ நமக்கே தெரியும் 5 தான் பெருசு -1 விட அப்படின்னு. ஸோ இப்போ வந்து 5 அப்படின்னு சொல்லியாச்சு டைரக்டா. ஓகே. ஸோ கரண்ட் சம்மும் மேக்ஸிமம் சம்மும் சேமா தான் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் நான் 5 + 10 கமா அந்த எலமெண்ட்டை மட்டும் கொண்டு வரேன். ஸோ 15 தான் பெருசு. ஸோ 15 நான் கரண்ட் சம்மை மாத்துறேன். அண்ட் மேக்ஸிமம் சம் 5 பெருசா 15 பெருசா? ஆப்வியஸா 15 தான் எனக்கு பெருசு. ஸோ இதுதான் நமக்கான கன்க்ளூஷன். ஸோ இதுல வந்து நான் ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் பண்ணேன். டில் 2ல ஸ்டார்ட் பண்ணி 10ல முடிச்சேன். ஸோ எனக்கு மேக்ஸிமம் சம்மா கண்டுபிடிச்சேன். ஸோ இதான் கேடன்ஸ் அல்காரிதம். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா கோட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வந்து நான் ஜாவால தான் நான் இதை கோட் பண்ண போறேன். ஸோ நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதாவது கரண்ட் சம் கண்டுபிடிக்கணும். கரண்ட் சம் ஈக்குவல் டு nums of 0 and integer maximum sum equal to nums of 0. ஸோ ஏன் நான் மொதல் வேல்யூ வச்சிருக்கேன் அப்படின்னா மொதல் தடவை ஐட்ரேட் முடிஞ்சாலே எனக்கு இதே வேல்யூ தான் வரும் அப்படிங்கிறனால. ஃபார் லூப் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெஃபினட்டா I equal to 1, I greater than nums dot length and I plus plus. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப்பை நான் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கரண்ட் சம்மை நான் ஐட்ரேட் பண்ணும் போது கரண்ட் சம் ஈக்குவல் டு math.max போட்டாலும் ஓகே ஆர் if else போட்டாலும் ஓகே. ஸோ math.max போட்டா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகே. ஸோ math.max ஸோ கரண்ட் எலமெண்ட் nums of i, அதாவது அது வர எலமெண்ட்டை நான் அப்படியே வச்சுக்கிறேன். கமா கரண்ட் மேக்ஸ் பிளஸ் இந்த nums of i ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேபி இந்த வேல்யூ கூட எது வேணா பெருசா இருக்கலாம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா மேபி அந்த கரண்ட் சம் இப்போ உங்களுக்கு புரியுதா? அதாவது நியூ சப்பரே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த nums of i இப்போ வர எலமெண்ட் வந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா -2 1 -1 ஆயிரும். அடுத்தது -1 -3 வந்து -4 ஆயிரும். கரெக்டா? ஸோ இப்போ -4ல இருந்து இங்க 4க்கு போகும்போது எனக்கு 4 பெருசு. ஸோ அப்போ இந்த இருந்து அரே ஸ்டார்ட் ஆகுது. சப்பரே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதை வந்து இன்னொரு லூப்போ இல்லை இன்னொரு லைக் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோ கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. லைக் இன்னொரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் இல்லை இன்னொரு அரேவை கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. நம்ம இதே அரேவை வச்சு நம்ம பண்றோம். இதுதான் இந்த கேடன்ஸ் அல்காரிதம். ஓகே. ஸோ மேக்ஸ் சம் இதுக்கும் ரொம்ப சிம்பிளான டைரக்ட் math.max தான். if else கூட நீங்க போட்டுக்கலாம். math.max ஆஃப் அதாவது இந்த மேக்ஸிமம் வேல்யூ பெருசா இருக்கலாம் ஆர் இன்னொரு எலமெண்ட் என்ன கரண்ட் சம். ஓகே. ஸோ ரெண்டே லைன் தான் முடிஞ்சு. ஸோ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் மேக்ஸ் சம். ஓகே. ஸோ இன்டீஜர்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இது இன்டீஜர் தான். ஸோ டெஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓகே சரி கரண்ட் சம் மேக்ஸ் போட்டேன். ஓகே. ஓகே. ஸோ சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ டெஃபினட்டா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி யூஸே பண்ணல. ஸோ டைரக்டா நம்ம வந்து இதுக்கான ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம்.
ஓகே. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேடன்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் எந்த அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ். ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஸ்டின்ஸ் இந்த மாரி எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா இட் வில் இம்பாக்ட் யுவர் இன்டர்வியூஸ். ஓகே. ஸோ டெஃபினட்டா நீங்க இன்டர்வியூஸ் கிராக் பண்றதுக்கும், நீங்க கோடிங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், இந்த அல்காரிதம்ஸ் அண்ட் பிராக்டிஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது டெஃபினட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின அப்படியே பார்த்து ஃபர்ஸ்ட்டு அல்காரிதம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, சொல்யூஷன முதல்ல கூட பார்த்து கூட அப்படியே ரைட் பண்ணுங்க. அடுத்தது அது எப்படி வந்துச்சு? எழுதும்போது உங்களுக்கு ஒரு இடத்துலயும் ஸ்ட்ரக் பண்ணி, அதாவது இது ஏன் வந்துச்சுங்கிறது தெரிஞ்சுனா ஓகே. வெல் அண்ட் குட். இல்ல அப்படின்னா ஏன் வந்துச்சுன்னு அத பாருங்க. இது ஏன் நம்ம இப்படி போட்டிருக்கோம்? இந்த மேத்ராட் மேக்ஸ் ஏன் போடுறோம்? இல்ல ஏன் இந்த இடத்துல நம்ஸ் ஆஃப் ஐ கொண்டு வரோம்? ஏன் என்னால இத கொண்டு வர முடியாதா? அப்படின்னு யோசிங்க. ஸோ ஒரு கொஸ்டின் நீங்க மெனி ப்ராப்ளம் சால்வ் பண்றத விட ஒரு கொஸ்டின அது இன் டெப்த் வரைக்கும் அதுல ஏ டூ இசட் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இட் வில் ஹெல்ப்ஃபுல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.